ஓரமா குளிக்கிறேன், நீங்க ஒரு ஓரமா குளிங்க. நான் மடிப்பா. நான் உங்க மடியில ஒண்ணும் குளிக்கல, நான் ஒரு ஓரமா குளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேணாம் சொன்னா நான் குளிச்சு வந்தா குளிப்பா. போப்பா. எதுக்கு என்ன போக சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லாம குளிச்சுட்டு இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? உண்மை கூட இல்லையா? ஃப்ரீயா குளிச்சுட்டு நின்றுருக்கேன். ஃப்ரீயா குளிக்கிறீங்களா? ஃப்ரீயா குளிங்க, நான் வர்றேன். உலகம் பாத்துருமா? பாக்கட்டும். ஐயோ யாரு சுப்பட்டும். இந்த மாதிரி வேணாம். அட பாவி. ஐயோ மீன் வர கிடைக்குது. மாமி மாமி, என்னடா? உங்க அக்கறை கருப்பையர் சுந்தரம் இல்ல, அவர் உங்க தோட்டத்து கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற போறாரு. ஐயோ, அது ஊர்ல இருக்கிறவெல்லாம் குடிக்கிற தண்ணியாச்சே. சீக்கிரம் எடுத்து போடுங்க, இல்ல நாரி போயிடும். ஐயோ டேய் சுந்தரம், சீக்கிரம் நாரி போயிடுமா? அட பாவி, ஓகே என்ன ஆயிடுச்சு? தற்கொலை பண்ணிக்காதடா. ஐயோ டேய் சுந்தரம், ஏன்டா தற்கொலை பண்ணிக்க போற? நாங்கெல்லாம் இருக்கிறச்சே. டேய் வெளியே வாடா, வாடா கண்ணா. மாமி எவஞ்சினா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போ. நான் நம்ப மாட்டேன், நீ தற்கொலை தான் பண்ணிட்டு இருக்க. மேல வா. நான் இப்ப வர முடியாதுன்னா வர முடியாது, பேசாம போ. எப்ப வருவ? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு வர்றேன். போ மாமி. நீச்சல் நன்னா தெரியும். இப்ப நீ வரல, நான் குதிச்சிடுவேன். நீ குதிக்க போறியா? நான் தாங்க மாட்டேன். மேல வந்துரு மாமி. ஐயா, யாரோ போன்ல பேசுறாங்க. யாருப்பா? கேட்டா சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹலோ ஹலோ. கலெக்டர் தம்பி, நான் தான் கோவிந்தன் பேசுறேன். என்ன நாளைக்கு உங்க அப்பாவுக்கு தவசமா? ஐயா, அந்த ரஹீம் சுந்தர்லக்காவை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க. ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். காப்பாத்திரு. தலையில தெளிச்சுக்கீங்க. ஏண்டா கலெக்ட் சொன்னா கோயில் ஐயரை கடத்த வந்திருக்கீங்க? வெக்கமல்ல உங்களுக்கு? போங்கடா, போய் புடவை கட்டிட்டு வலையில போட்டுக்கல. அண்ணே, அந்த ஐயரை திருப்பி அனுப்பிச்சிருவா. உயிரோட அனுப்பாத. சாம்பிளுக்கு அவன் தலையை வெட்டி கலெக்டர் வீட்டுக்கு அனுப்புங்க. போங்க. ரஹீம், பாத்தியாடா நிலைமையா? கலெக்டர் தூக்கி வர்றதுக்கு போல என்ன தூக்கி கொண்டாந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. இங்க நடாதான் இந்த கோயில ஏன் தலையை தூக்க போறேன்றான். என் நேரத்தை பாத்தியாப்பா? என்ன பேச்சு? ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு என் தலை எடுக்க போறேன்னு சொன்னீங்க, நாளைக்கு அவங்க தலை எடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நாளைக்கே 3 பேர் தலையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா இந்த 24 மணி நேரம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்போமேன்னு சொல்ல வந்தேன். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயலின் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பலத்த மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்படுகிறது. கடத்தல்காரன் கூடலூர் கோவிந்தனிடம் பணைய கைதிகளாக இருக்கும் ரஹீம், சந்திரலேகா ஆகிய இருவரின் தலைகளையும் நாளை இரவு 12 மணிக்குள் வெட்டி எரிந்துவிடப் போவதாக கலெக்டருக்கு மிரட்டல் வந்ததாக தெரிகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முஸ்தபா, பாத்திமா, எங்க இருக்கீங்க? மாமா, மாமா, என்னாச்சு மாமா? அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். குழந்தைகளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஒன்னும் தெரியல. இவளுக்கு தண்ணி கொடுப்ப, ஓடுகாலி பத்த இவளுக்கு தண்ணி வேற கொண்டு வந்து கொடுக்குறேன். மண்டையில மூளை இருக்க நாய இவள. தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டுச்சுடா அந்த பொண்ணு. கட்டிட்டியடா பாவண்டா. என் தம்பி என்கிட்ட தட்டி பச்ச குடும்பம் வச்ச, அது மட்டும் பாவம் இல்லையா? இவள
மனுஷனா இப்ராஹிம் பாய், உங்க பையன் படுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என் பொண்ணு மட்டும் தப்பு செஞ்சா உங்க மங்களும் தானே காரணம். இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். சங்கரையர், அவன் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறையா? பாய், நீங்க பெரியவங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க பையன் தான் தப்பு பண்ணான்னு சொன்னேன். ஐயா, எனக்கு என் உசுறு வேணும் ஐயா. அடக்கு இருக்கா? ஓ உசுறு எங்களுக்கு எதுக்கு? அதை எடுக்கதான் மேல ஒருத்தர் இருக்கான்ல. அந்த ஆண்டவன் நீதான் ஐயா, நீதான் ஐயா. பொறு 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 பொறு, எங்களுக்கு தேவை உன் தலை மட்டும்தான். அட போடா, ரெண்டு ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு நிச்சயம், எங்க ஆத்தா சுத்தமான ஆரையா சொல்றா, இந்த தலைனால உங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரச்சனை இருக்காரு சொல்லிவிட்டு. அட போடா. பரமேஸ்வரா, ஏண்டா யார் தலைய யாரா எடுக்கிறது? ஏண்டா சுந்தரையர் தலைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? எங்கடா அவன் தலையில கூட கோய்ந்தே, அவன் இன்னைக்கு என்கிட்ட கோய்ந்தாடா. கோய்ந்தா வாடா வா, ஏன் தலைய வா நீ எடுக்கிற? ஓண்டல நாட்டா ஏன் தலைய எடுப்ப? இப்பப்பா சுடல. எங்க ஊர் ஹரிச்சந்திரா நாடகத்துல ஹரிச்சந்திரன் பக்கத்துல போலீஸ்கார வேஷம் போட்டு சுட்டேன். அந்த நாடகத்துல சும்மா எடுத்து பார்த்தேன், அவ்வளவுதான். சுடு. வேணாங்க. சுடுறா. சுட்டா நீங்க செத்து போயிருவீங்க. சுடுறா. துப்பாக்கி எடுத்தவெல்லாம் சுட்டுட முடியுமா? முடியாது. கத்தி எடுத்தவெல்லாம் வெட்டிட முடியுமா? முடியாது முடியாது. மீச வச்சவெல்லாம் கோவிந்தன் ஆயிட முடியுமா? சத்தியமா முடியாதுங்க. அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்டா. துப்பாக்கியால சுடணும்னா குறிபாத்து சுடணும். ஆமாங்க. கத்தியால வெட்டணும்னா கரெக்டா வெட்டணும். மீச வைக்கணும்னா ஆம்பளையா இருக்கணும், வீரா இருக்கணும். ஆமாங்க, அந்த ரெண்டுமே என்கிட்ட கிடையாது சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி, நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் சாமி. ஏய், இவன் தலையை கலெக்டர் விட்டு காமிச்சிருங்கடா. ஆமா, கலெக்டர் இருந்து லெட்டர் வந்திருக்கு. சீக்கிரம் பண்ணியா, அரசாங்கம் விட சொல்லிட்டா ஏதோ லெட்டர் கொடுத்துருப்பாங்க போட்டு. நான் ரொம்ப நல்லவையா. ஆமாங்கய்யா, சத்தியமையா. ஐயா, ஊர் தலைவர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இதையும் படிக்கலையா? ஊர் தலைவர்லாம் என்ன கைவிட மாட்டாங்கய்யா. ஏன்னா ஊரு நல்லது கெட்டதுக்கு அப்புறம் நான் தாயா. அது போக ஊர் கோயில விளக்கத்தை என்ன தவிர வர ஆள் இல்லையா. கோவிந்தன் அவர்களுக்கு சுந்தரையர் எங்கள் ஊரில் இருந்தவரை பல தொல்லைகளை அனுப்பித்தோம். இப்போது ஊர் நிம்மதியாக இருக்கிறது. தயவு செய்து சுந்தரையரை உடனடியாக கொள்ளவும். இப்படிக்கு ஊர் தலைவர் உலகநாதன். ஏய், இந்த நாய கவர்மெண்ட்டும் வேண்டாங்குது, ஊர் ஜனங்களும் வேண்டாங்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா இவன் தலை? துரத்தி விடுங்க. அந்த காதல் ஜோடி 2 பேரோட தலையும் நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு கலெக்டர் விட்டு வாசல்ல இருக்கணும். புரியுதா? சரிண்ணே. ரொம்ப பயமா இருக்கிறேன். சந்திரலேகா, இத பாரு, நான் சொல்ற முதல்ல கேளு. இந்த காட்டுக்குள்ள சங்கிலி கற்பான்னு ஒரு காவல் தெய்வம் இருக்கான். அதனால சங்கிலி கற்பான்னு சொன்னா பயமே வராது. இப்ப என்ன பாரு, சங்கிலி கற்பா. எனக்கு பயமே இல்ல. நீ சொல்லு. சங்கிலி கற்பா. ஐயா, ஒண்ணு செஞ்சிடாதீங்க.
நாட்டுக்கே காவலுக்கு இருக்க வேண்டியவங்க உங்க தங்கச்சியை கற்பழிச்சு வாழ்க்கையை சின்ன படுத்திட்டாங்களே, அதை விடவா தம்பி தப்பு பண்ணிருச்சு? அப்புறம் அந்த நாய்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? நாம மனுஷங்கடா. ஐயா ஐயா கலெக்டர் ஐயா, அந்த காதல் ஜோடிகளை எப்படியாச்சும் காப்பாத்துங்கய்யா. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள அவங்க 2 பேர் தலையும் வெட்டி உங்க வீட்டு வாசல்ல வைக்க போறேன்னு சொல்லிட்டாயா அந்த கூடலூர் கோயந்தே. ஐயா அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துக்கியா. சுந்தரம், அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். நீ கூட்டி ஆகட்டியா ஐயா, ரொம்ப நன்றியா ஐயா.